சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு தமிழ் விஸ்வாச வருஷம் எப்படி இருக்கும்? இதுதான் மெயினா பார்க்கணும். அவிட்டம் அப்படின்னா நீங்க 1-2 பாத்திரம் பிறந்தீங்கன்னா மகர ராசியில பிறந்தவங்க, 3-4 பாத்திரம் பிறந்தவங்க கும்பராசியில பிறந்தவங்க. இது உங்களுக்கு தெரியும். இங்க நீங்க அவிட்டத்துல பிறந்தாலும் சரி, அதாவது மகர ராசியில பிறந்தாலும் சரி, கும்பராசியில பிறந்தாலும் சரி, நம்ம இங்க ராசி பலன் பார்க்கல, நட்சத்திர பலன் மட்டும்தான் பார்க்குறோம். எந்த ராசியில நீங்க பிறந்திருந்தாலும் சரி. ஒருவேளை உங்களுக்கு ராசி பலன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டவங்க மகரம், கும்பம் இது ரெண்டுக்குமே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். வேணும்னா விருப்பம் உள்ளவங்க அதுல போய் பாருங்க. இங்க அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கும் இதான் பார்க்கணும். இந்த தமிழ் வருஷத்துல முக்கியமான 3 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கு. சித்திரை 31ஆம் தேதி, இங்கிலீஷ்க்கு மே 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில இருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். வைகாசி 4ஆம் தேதி, மே 18ஆம் தேதி ராகு பகவான் கும்பராசிலையும் கேது சிம்மராசிலையும் பயிற்சி ஆகிறாங்க. இந்த வருஷம் ஏற்கனவே மீன ராசியில சனி பகவான் கோச்சாரத்துல இருக்கார். ஆக சனி, குரு, ராகு, கேது மற்ற கிரகங்கள் இவங்க இருக்கக்கூடிய இடம், பார்க்கக்கூடிய பார்வை, இவங்க செல்லக்கூடிய நட்சத்திரம், இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்த ஞாபகத்துல வச்சுட்டு பாருங்க. எல்லா கிரகங்களும் சுப கிரகங்கள், எல்லா கிரகங்களும் பாவ கிரகங்கள். உங்களுக்கு ஒரு கிரகம் நன்மையை செஞ்சதுன்னா அதே கிரகம் வேறு ஒரு தீமையும் செய்யும். இதை மறந்துடாதீங்க. ஒரு கிரகம் உங்களுக்கு தீமையை செஞ்சா மற்றொரு கிரகம் நன்மையை செய்யும். இதுதான் கான்செப்ட். நம்ம எல்லோருமே ஏதோ ஒரு கிரகத்தினுடைய ஆதிக்கத்துலதான் நம்ம வாழ்ந்தாக வேண்டிய காலத்துல இருக்கும். அப்படி வாழ்க்கிற போது அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த தமிழ் விஸ்வாச வருஷம் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன், பொருளாதார நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். உங்க கையில பணம், தனம், பொருள் என்பது இருக்கும். கடந்த காலங்கள்ல நீங்க எல்லா விஷயத்தையும் யோசித்து செஞ்ச நிலைகள் மாறி இந்த வருஷத்துல தைரியம் வந்துடும், தன்னம்பிக்கை வந்துடும், இறை அருள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஆக எதிர்பாராத பொருள் வரவு, தன வரவு இருக்கு. மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது முயற்சி பண்றதாக இருந்தால் அந்த முயற்சிகள் ஏதோ ஒரு விதத்துல நன்மையாக உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷம் உண்டு. இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு விஷயத்துமே நீங்க யோசித்து பயந்து செஞ்ச நிலைமைகள் மாறி ஒரு துணிஞ்சு சில முடிவுகளை நீங்க எடுப்பீங்க. அந்த முடிவுகள் ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு சாதகமா இருப்பதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் இந்த வருஷத்துல உங்களுக்கு இருக்கு. அதுலேயே அவிட்ட நட்சத்திரம்னாலே நீங்க செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கத்துல அனுகூலத்துல பிறந்தவங்க. உங்களை அறியாத தைரியம், தன்னம்பிக்கை இருக்கும். அதோட இந்த வருஷத்துல கிரக நிலைகள் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பான நம்பிக்கையை கொடுக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த காலகட்டங்கள்ல நீங்க என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கிறதுக்கு சின்ன சின்ன தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு தான். ஸோ நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணுங்க. எந்த ஒரு காரியத்தையுமே போஸ்ட்போன் பண்ணாதீங்க, நாளைக்குன்னு தள்ளி வைக்காதீங்க. இதெல்லாமே இந்த வருஷத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க யாரையாவது இந்த உலகத்துல நம்பி தான் ஆகணும். நம்பி செயல்படுங்க. வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. இந்த வருஷத்துல நீங்க உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அவர்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்கு. நெருங்கிய உறவுகள் இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்க பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இந்த வருஷத்துல இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த வருஷத்துல நீங்க ஏதாவது பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொந்தமாக இடங்களை வாங்குறதுக்கு ஒரு யோகம், வீடு கட்டுறதுக்கு ஒரு யோகம், நிறைய வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் போட்டு புதுசாக பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த வருஷத்துல நான் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்தி தந்த சேல்ஸ் இருக்கு, ப்ராஃபிட் இருக்கு, லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. நான் விவசாயத்துல இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டுன்னு தான் சொல்லணும். இந்த வருஷத்துல மெயினா யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அது நார்மலா தான் இருக்கும்.
இந்த வருஷத்துல உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப நாளா உங்க குடும்பத்துல நல்லது நடக்கல, சுபகாரியம் நடக்கல, சுப நிகழ்ச்சிகள் நடக்கல. ஒரு சுப நிகழ்ச்சிக்கும் இன்னொரு சுப நிகழ்ச்சிக்கும் நீண்ட இடைவெளி என்பது இருக்கு அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ, கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு. அது மட்டும் இல்ல, ரொம்ப நாளா கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கு. குழந்தைக்காக ரொம்ப நாளா நாங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிறோம். ட்ரீட்மெண்ட் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகல, ஃபெயிலியர் ஆயிருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் ஏதோ ஒரு விதத்துல நன்மை அடைவதற்கான வாய்ப்பு, சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்கு. இந்த வருஷத்துல எதிர்பாராத என்டர்டைன்மெண்ட் இருக்கு, டூர் இருக்கும், அடிக்கடி தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் போவதற்கான வாய்ப்பு. இது அத்தனையுமே அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உண்டு. இந்த வருஷத்துல உங்களுக்கு புதுசா காதல் விஷயம், உங்களுடைய லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. அதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கல அப்படிங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு, திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் வைகாசி 4ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணுறேன், என்னுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு பிஸ்னஸ் பரவாயில்ல. உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப் சேர்த்து தொழில் பண்ணீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா, நீங்கள் நஷ்டமடைவீங்க, அல்லது பார்ட்னருக்காக உழைக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. இந்த வருஷத்தில் மெயினாக உங்களுக்கு பெருசாக கடன் இருந்தால் கடன் குறையும், நோயும் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்தில் இந்த வருஷத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப கவனம். ஒரு கிரகம் வேலையை கொடுத்தா அதே கிரகம் தான் வேலையை தூக்குறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டுன்னு சொல்லலாம். அதனால அவிட்ட நட்சத்திரத்துல பிறந்த உங்களுக்கு இந்த வருஷம் உங்களுடைய ஜாப்ல ரொம்ப 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 கவனமாக இருங்க. அவசரப்பட்டு கம்பெனி மாறுறது, இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடுறது, வேற கம்பெனியை நம்புறது அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், யோசித்து செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு பக்கம் நல்ல ஜாப், வேலை, வருமானம், சம்பாத்தியம் உங்களுடைய ஜாப்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் வேலையை பற்றிய ஒரு பயம் உங்களுக்கு இருக்கு. நீங்க பார்க்க வேலையை விட்டு வெளியில வரணும், வெளியேற்றப்படணும், விஆர்எஸ்ல வரணும், ஆர் லெஃப்ட் த சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த வருஷத்துல நீங்க அதனால கவனமா இருங்க. அதையும் குறிப்பா கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு வளரும். உங்க லைஃப் பார்ட்னருக்கும் சரி, அது பிசினஸ் பார்ட்னருக்கும் சரி பொருந்தும். இந்த காலங்களில் ஹையர் ஸ்டடி உங்களுக்கு நல்லா இருக்கு. அது மட்டும் இல்ல, ஹையர் எஜுகேஷனுக்காக நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் நிறைய உண்டு. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. உங்களுடைய லைஃப்ல நீங்க எக்ஸ்போர்ட் பண்றீங்க, இம்போர்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுடைய ஏற்றுமதி இறக்குமதி தொழில் ஓரளவுக்கு சாதகமா இருக்கும். ஆனா அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தாலும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நான் ஃபர்தரா நான் ரிசர்ச் பண்றேன், பிஹெச்டி பண்றேங்கிறவங்க பண்ணுங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க பாஸ் பண்ணுவீங்க. நான் பெரிய லெவலில் பிஆருக்கோ, கிரீன் கார்டுக்கோ, சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது வரைக்கும் வரல, வருமானு தெரியல, எப்போ வரும் புரியல அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ இந்த வருஷம் அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த வருஷத்துல நீங்க பெரிய லெவல்ல ஷேர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க, ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதையும் நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, இன்ட்ரா ட்ரேடிங் பண்றதெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த காலங்களில் நான் பெரிய லெவலில் கோல்டு பாண்ட் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க வாங்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு புகழ், அந்தஸ்து கிடைக்கும். அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தவங்க ஏற்றப்படுவீங்க. இது அத்தனையுமே உங்களுக்கு நன்மை தீமையாக இருக்கு. குறிப்பாக வேலையில பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. கிரானிக்காக ஏதாவது டிசீஸ் இருந்தால் குணமாகும். ஸோ இந்த வருஷம் முழுவதுமே நீங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, இந்த வருஷத்துல மெயினா உங்களுக்கு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ இம்யூனிட்டி பவர் பெரிய லெவலில் கூட்டுங்க. அதுக்கு விநாயகருடைய வழிபாடு, துர்க்கை அல்லது காளியை தரிசனம் பண்ணுங்க. அடிக்கடி சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. குறிப்பா பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய தன்வந்திரிய பகவான வழிபாடு பண்ணுங்க. உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையும், தொழில் நல்லா ஓடும். நன்றி, வணக்கம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.